தேவனால் அவருக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் அவர் ஒருவருக்கே துதிகன மகிமை உண்டாயிருப்பதாக. கூடி வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்து. இந்த நாளிலே பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்ளுகிற நேரத்திலே அவருடைய சத்திய வேத வசனங்களிலிருந்து நம் ஆவிக்குரிய பாடங்களை இந்த நாளிலே கவனிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே அநேக பாடங்களை ஒவ்வொரு அதிகாரத்திலும் புதைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பேரிலே இந்த நாளிலும் சபையும் சவுலும் என்கிற தலைப்பின் கீழே இந்த பாடத்தை நாம் கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 1-3 வசனங்கள் வரையிலும் கவனிக்கிற போது இங்க ஒரு சரித்திர பதிவை லூக்கா ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். இந்த சம்பவம் எப்போது நேரிட்டது என்பதை வேதாகமத்தின் ஆசிரியர்கள் எழுதுகிற போது கிபி 37 முதல் கிபி 40க்குள்ளாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்பது ஒரு அனுமானம். அதாவது சபை என்கிற தேவனுடைய ராஜ்யம் கிபி 33 எருசலேமிலே துவங்கப்பட்டது. அனாதி தேவனுடைய சித்தத்தின்படியையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினாலேயும் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டதான் சபை. ஆகவே இந்த சபையை பற்றியும் அந்த சபையை எதிர்த்த சவுல் என்கிற பவுல் அவரை பற்றியும் இந்த பாடத்தை நாம் கவனிக்கிறோம். முதலாவதாக சபை குறித்த சில சத்தியங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். சபை என்பது ஒரு ஆவிக்குரிய கூடாரம். அநேகருடைய இருதயத்திலே பதிந்திருப்பது என்னவென்று சொன்னால், சபையை காலகட்டத்திலே ஒரு கட்டிடத்துக்கு இணையாக நினைத்து கொண்டு அதை பெருமையாக பேசிக்கொண்டு அதை தங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு சபை பற்றின பாரம்பரிய பெருமைகளை பேசிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் சபை என்பது வேதாகமத்திலே அது ஆவிக்குரியது என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சபைக்கு தலைவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இது சரீர பிரகாரமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு உடல் ரீதியாக பார்க்கிற போது உடலுக்கு தலை என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ சபை என்பதும் அப்படித்தான். சபை என்பது சரீரமாகவும் அந்த சரீரத்திற்கு கிறிஸ்துவானவர் தலையாகவும் இருக்கிறார். ஆகவே அந்த தலையின் கீழாக செயல்படுகிற சரீரங்களாகிய சபை ஒரு ஆவிக்குரிய கூடாரம். இந்த சபைக்கு கிறிஸ்துவானவர் எப்படி தலைவரானார் அல்லது தலையானார் என்பதை கவனிக்கிற போது இதை அவர் அழிந்து போகிற ஒரு பொருளால் சம்பாதிக்கவில்லை. மாறாக அழிவில்லாத, ஒப்பிட முடியாத தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே சபையை அவர் வாங்கினார் அல்லது பெற்றுக்கொண்டார் என்று ஆவியானவர் எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்திலே அங்கே லூக்கா ஆசிரியர் எழுதுகிறார், ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்தார். சபை என்பது இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிற நாம் அனைவருமே கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். அல்லது அவர் நம்மை அடைந்திருக்கிறார் அல்லது நாம் அவரை அடைந்திருக்கிறோம். இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்பது இங்கே பேசப்படுகிறது. சபை என்பது கிறிஸ்துவாக இருப்பதனாலே சபை என்பதும் ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. சபை என்பது ஒரு உறுதித்தன்மையுள்ள ஒரு அமைப்பாக இருக்கிறது. பூமியிலே தேவனுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே சபை செயல்படுவதனாலே சபை என்பது ஒரு உறுதியானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சபை என்பது இந்த உலகமானது அழிகிற வரையிலும்
இந்த பூமியிலே நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது சபை. சபை தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஸ்தாபிக்கப்பட்டு இன்றளவும் 2000 வருடங்கள் கடந்தும் உலகம் எங்கிலும் இந்த சபை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சபையை ஆவியானவர் பல ஒப்பீடுகளுக்கு ஒப்பிட்டு சபையை பேசுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் சபையை ஒரு மலைக்கு இணையாக ஆவியானவர் பேசுகிறார். மலை எப்படி உயர்ந்திருக்கிறதோ, மலை எப்படி உறுதித்தன்மை உள்ளதா இருக்கிறதோ, மலைநிலத்திற்கு அனைவரும் ஓடி வந்து பாதுகாப்போடு தங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதோ, அது போல சபையை ஒப்பிட்டு பேசுகிறார். சபை என்பது ஏன் மலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் சொல்ல, வெகு தூரத்திலிருந்தும் அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு அது உயர்முள்ளதாக இருக்கிறது. ஆகவே சபை என்பது கிறிஸ்துவோடு நிஜத்தன்மையோடு ஒப்பிட்டு சபையின் மக்களுக்கு ஒரு உணர்வை ஊட்டக்கூடிய வேத எழுத்துக்களை ஆவியானவர் பதிவு செஞ்சிருக்கிறார். ஆகவே சபை மக்களாகிய நாம் சபையை ஒரு துச்சமாக எண்ணக்கூடாது. சபை என்பது உயர்வாக எண்ண வேண்டிய ஒரு இடம். சபையை ஒரு மனிதனை கொண்டு அளக்கக்கூடாது. அநேகர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மாம்ச பிரகாரமாக யாராவது ஒரு மனிதர் அதிலே தவறு செய்து விட்டால் அல்லது ஏதோ ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த சபையையே அவர்கள் குற்றஞ்சாட்டி சபையை அவமதிப்பதை இவ்வுலகத்திலே பார்க்கிறோம். சபையை குறித்ததான புறம் பேசுதல் இவ்வுலகத்திலே அதிகமாக இருக்கிறது. அவர்களுடைய மனதிலே இந்த நினைவுகள் பதிவு செய்ய வேண்டும். இந்த வசனங்கள் அவர் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். ஒருவர் சபையை அநாகரிகமாக பேசுகிறார் அல்லது அவதூறான பரப்புகளை அவர் பரப்புகிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுகிறார். சபையினுடைய மேன்மைத்தன்மை புரியாமல் சபையை அலட்சியமாய் பேசுகிறார். இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டியது, சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல. சபை என்பது ஒரு மனிதன் கீழே இயக்கப்படுகிற ஒரு நிறுவனமும் அல்ல. அது நேரடியாக கிறிஸ்துவின் திருவசனங்களை கொண்டு அது நடத்தப்படக்கூடிய இடமாக இருக்கிறது சபை. சபையிலே அண்டிக் கொண்டால் நமக்குத்தான் பலனை ஒழிய கிறிஸ்துக்கு அதனால் எந்தவித இழப்புகளும் கிடையாது. சபையை குறித்ததான மேன்மை உயர்வு நம் இருதயத்திலே எப்பொழுதும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலேயே வைத்திருக்க வேண்டும். இங்கே மனித முகங்களை பார்த்து சபையை அளக்கிறது கூடாது. சபையை எப்படி வேண்டுமானாலும் சின்ன பின்னமாக்கி விடலாம் என்கிற எண்ணம் உலகத்திலே அநேக பேருக்கு இருக்கிறது. காரணம், அவருடைய பார்வையிலே மனிதர்கள் ஒரு சர்வ சாதாரணமானவர்களாக தெரிகிறார்கள். ஆனால் ஆத்ம ரீதியிலே சபையை ஆளுகை செய்வது கிறிஸ்துவானவர். அதனாலேயே சபை இன்றளவும் கிறிஸ்துவின் அதிகாரத்தின் கீழ் இயக்கப்படுகிறது. மனிதன் ஆளுகை செய்யக்கூடிய சபைகளிலே மனித கோட்பாடுகளை பிரசங்கித்து அங்கே கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். சபையை வழிநடத்துகிறவருக்கு விரோதமாய் ஒரு விசுவாசி செயல்பட்டு விட்டால் அந்த சபை நடத்துகிறவர் அந்த விசுவாசி பார்த்து சொல்லுகிறார், நீ சபைக்கு வராதே என்று சொல்லுகிறார். 3 மாதம் கால அவகாசம் கெடு விதிக்கிறார். 3 மாசம் நீ சபைக்கு உள்ளே வரக்கூடாது என்று அவரை தடுக்கிறார் ஒரு விசுவாசியை. சபை என்பது மனித அதிகாரத்தின் கீழ் இயக்கப்படுவது அல்ல. சபை கிறிஸ்துவின் அதிகாரத்தின் கீழ் இயக்கப்படுவது சபை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இங்குள்ளவர்களாகி உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். நீங்கள் எங்களுக்கு கீழ்ப்படியவில்லை, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சபைக்கு கீழ்ப்படைந்தீர்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் நீங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே நீங்கள் சபைக்குள்ளே நிலைத்து நிற்கிறீர்கள். நீங்கள் நிலைத்திருந்தால் பரலோகம் உங்களுக்கு சொந்தமாகும். அதுக்கும் கிறிஸ்துவானவர் தான் உத்தரவாதம், மனிதர்கள் உத்தரவாதிகள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சபை என்பது கிறிஸ்துவின் அசைக்க முடியாத ஸ்திரத்தன்மையுள்ள நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய ஸ்தாபனம் சபை. ஆகவே இந்த பாடத்தின் கீழே முதலாவது குறிப்பாக நான் சொல்லுகிற